ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பாசுரம் 28 கறவைகள் பின் சென்று. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் பகவானுக்கும் நமக்கும் இருக்கும் ஒழிக்க முடியாத சம்பந்தத்தை சொல்லி கண்ணனே எங்களுக்கு உபாயம் என்று அவனிடத்தில் சரணாகதி செய்கிறாள். கறவைகள் பின் சென்று கறவை மாடுகள் மேய்வதற்காக கோகுலத்தில் இருந்து விருந்தாவனத்திற்கு அழைத்து செல்லும் போது அவைகள் பின்னால் நாங்களும் செல்வோம், காணும் சேர்ந்து உண்போம். விருந்தாவனத்திற்கு சென்ற பின் கொண்டு வந்த உணவை சேர்ந்து உண்போம். எங்களுக்கு இதை தவிர வேற எதுவும் தெரியாதுன்னு ஆண்டாள் சொல்றா. எதற்காக ஆண்டாள் இதை சொல்கிறாள்? கண்ணனோ கீதையில் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் என்றெல்லாம் சொல்லி இருக்கார். இதில் ஏதாவது ஒரு வழியில் என்னை வந்து அடையலாம் என்று சொல்கிறார். ஆண்டாள் சொல்கிறாள், ஆனால் கண்ணா எங்களுக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது. மாடுகள் சென்றால் அவைகள் பின்னால் நாங்களும் செல்வோம். காட்டுக்கு சென்று அடைந்ததும் கொண்டு வந்த உணவை உண்போம். எங்களுக்கு இவ்வளவுதான் தெரியும். நீதான் எங்களுக்கு உபாயம். உன்னை தவிர வேறு வழி எங்களுக்கு தெரியாது என்று ஆண்டாள் சொல்கிறாள். அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து நாங்கள் பிறந்தது இடையர் குலத்தில். எங்களுக்கு சாஸ்திர ஞானம் எதுவும் கிடையாது. எங்களிடத்தில் எந்த புண்ணியமும் இல்லை என்றால் ஆண்டாள். உங்ககிட்ட புண்ணியம் இல்லையா? அப்ப என்கிட்டையும் கொடுப்பதற்கு எதுவும் இல்லைன்னு கண்ணன் சொல்லிட்டார். ஆண்டாள் சொல்கிறாள், உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். நாங்களாக செய்த புண்ணியம் எதுவும் எங்க கிட்ட இல்ல. ஆனால் எங்களை தேடி வந்த புண்ணியம் கண்ணா நீ இருக்கிறாயே. நீயே வந்து இந்த ஆயர் குலத்தில் எங்களுக்கு உறவினனாக இருக்கின்றாயே. குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, ஓ கோவிந்தா, எங்களிடத்தில் புண்ணியமில்லை, உன்னிடத்திலோ எந்த குறையும் இல்லை. கண்ணனோ சரி, அதற்காக நீ கேட்டதை நான் கொடுக்க வேண்டுமா என்று கேட்கிறார். ஆண்டாள் சொல்கிறாள், உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. கண்ணா, உனக்கும் எனக்கும் இருக்கும் உறவு சம்பந்தம் உன்னாலும் ஒழிக்க முடியாது, என்னாலும் ஒழிக்க முடியாது. எந்த பிறவியிலும் பகவான் தான் சுவாமி, நாம் அவனோட ஸ்வத்து. என்றைக்கும் இந்த சம்பந்தம் இருக்கும். ஆகவே கண்ணா, நீ எங்களுக்கு உதவ வேண்டும் என்று ஆண்டாள் சொல்கிறாள். அறியாத பிள்ளைகளோ அன்பினால் ஒன்றும் அறியாத சிறு பெண்கள் நாங்கள். உன் மீது உள்ள அன்பால் சிறு பெயர் சொல்லி உன்னை அழைத்து விட்டோம். உன்னை சிறு பேர் அழைத்தடவும் சீறி அருளாதே. இதற்கு முன் பாசுரங்கள்
புண்ணியங்களில் ஆண்டாள் கண்ணனை நாராயணன் என்று அழைத்தாள். நாராயணன் இந்த உலகத்துக்கே சுவாமி. ஆனால் இந்த பெயர் கண்ணனுக்கு பிடிக்கவில்லையாம். அவனுக்கு கோவிந்தன் என்று அழைத்தால்தான் பிடிக்குமாம். நாராயணன் என்று சிறு பேர் சொல்லி அழைத்ததற்காக எங்கள் மீது கோபப்பட வேண்டாம் என்று ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். இறைவாணி தாராய் பறையேலோரம்பாவாய். உன் கருணையை கொண்டு எங்களுக்கு கைங்கரியமெனும் பறையை தர வேண்டும் என்று ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம். அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா, உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே. இறைவாணி தாராய்